பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்று விரைவில் கொள்கை முடிவு எடுங்கள் என அறிவுறுத்தியதோடு பதில் மனு தாக்கல் செய்ய போக்குவரத்து துறை செயலாளருக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கின்றது. மிக முக்கிய நகரங்களில் இந்த பைக் டாக்ஸி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் இதற்கு அனுமதி உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார். பாண்டியன், இந்த பைக் டாக்ஸி வழக்கில் யார் இந்த வழக்கு தொடுத்தது, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதுக்கு நீதிமன்றம் என்னென்ன சொல்லியிருக்கு, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த தமிழகத்தில் ராபிடோ, ஓலா, உபர் போன்ற டிஜிட்டல் மைய பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருகின்றன. இவை பலருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே உள்ளன. ஆனால் இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமோ விதிகளோ தமிழகத்தில் இல்லை. ஆட்டோ ரிக்ஷா டாக்ஸிகளை போல இந்த பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது. அவை அந்த முழுமையாக சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்துள்ளன. ஆனால் அந்த அந்நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் தங்கள் டிஜிட்டல் தளத்தை இயக்கி வருகின்றன. அதே சமயம் அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது அடிக்கடி அபராதம் விதிப்பது, வாகனங்களை பறிமுதல் செய்வது, மோட்டார் அந்த வாகன சட்டத்தின் கீழ் குற்ற வழக்குகள் பதியப்படுவது போன்ற நடவடிக்கைகளில் அந்த எடுக்கப்படுகையில் அந்த ஓட்டுநர் தண்டிக்கப்படுகிறார். ஆகவே அந்த பைக் டாக்ஸிகளை அந்த ஒழுங்குபடுத்துவதற்கான ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும், சட்டப்படி உரிமம் வழங்கி அந்த பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். அதுவரை அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடையும் வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த அரசு தரப்பில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அதன் பிறகு முடிவெடுக்க முடியும். அதுவரை பைக் டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது. விதிகளை மீறி பைக் டாக்ஸி ஓட்டி வந்தால் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் குறுக்கிட்டு இது குறித்து விளம்பரப்படுத்தக்கூடாது, ஏதேனும் விபத்து நடந்தால் என்ன செய்வது, யார் பொறுப்பு என நீதிபதிகள் கூறினார். மனுதாரர் தரப்பு கூறுகையில் பைக் டாக்ஸிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது, பிற மாநிலங்களிலும் அந்த அனுமதி வழங்க ஆலோசனை வழங்கியுள்ளது. மாநில அரசு பைக் பாக்ஸைக்கு அந்த தடை விதிக்க முடியாது, ஒழுங்குமுறைப்படுத்தலாம் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்று விரைவில் கொள்கை முடிவு எடுங்கள் என அறிவுறுத்தி இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய போக்குவரத்து துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோகன், விரிவான விவரங்களுக்கு நன்றி.